ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சோயாஸ் கிச்சனில் இப்போ நம்ம ஈஸியான மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நார்மலாகவே நம்ம மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா, சிக்கன், நான்வெஜ் ஐட்டங்கள் பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக தான் சேர்த்துப்போம். ஸோ அதுபோல் எண்ணெய் கூட கொஞ்சமே நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் நான் 2 பட்டை, அன்னாசிப்பூ, லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். ஸோ அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். மட்டன் விற்கிற விலைக்கு நம்ம சும்மா வாங்கி எதையும் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி நம்ம வேஸ்ட் ஆக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இப்படி ஈஸியாக செய்யலாம். நல்லாவும் இருக்கும். வெறும் சாதம் அப்புறம் ரச சாதத்தோடையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் எடுக்கிறப்போ ஒன் டைம் நம்ம கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்களும் செய்வீங்க. நமக்கு இதுக்கு நிறையா ஸ்பைசஸ் தேவைப்படாது. ஏன்னா நாங்கள் பசங்களுக்கும் கொடுக்குறனால காரம் கம்மியாக தான் போட்டு இது செய்வோம். கண்டிப்பாக அதனால் நீங்கள் இந்த முறையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அந்த கடாயில் உள்ள ஆவி அடிக்குது. ஸோ வீடியோ கொஞ்சம் மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அது கூட அரிஞ்சு வச்ச இந்த வெங்காயத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி மட்டும் நம்ம பழமாக பார்த்து எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கு கரெக்டான அளவு. இதுக்கு புதினா, கொத்தமல்லி நான் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பட் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அந்தளவுக்கு. ஏன்னா பசங்க சாப்பிடும்போது அம்மா ஓயாமல் எடுத்து போடுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான். இப்போது நான் இது கூட வேக வச்ச ஒரு 1/4 கிலோ மட்டனை இது கூட நல்லா சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ மட்டனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் ஏற்கனவே வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம ஆச்சி மட்டன் மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த ஒரு பொடி மட்டும்தான். வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல. காரம் இந்த காரமே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னடா வெங்காயம் தக்காளி நல்லா வேகாத மாதிரி இருக்கேன்னு தெரியும். நமக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம வேக விடுவோம். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா நமக்கு கிரேவி கூட குழஞ்சி வந்துடும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம வேக வைக்கலாம். இதுக்கு கரெக்டான அளவு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊற்றின எண்ணெய் அந்த கிரேவியை விட்டு பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். இதுதான் இதுக்கு கரெக்டான பக்குவம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. மட்டன் குழம்புக்கு கூட நம்ம வெட்டுற வெங்காயம் தக்காளி அதை வச்சு சிம்பிளாக இந்த டிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பாருங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் அதோட ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.